அடியே வாங்கடி, பொருணி பேசுனது போதும், வந்த வேலையை செய்யுங்க முத. ஆமா, இவ பொறுமையே பேச மாட்டா, நம்மளை குறை சொல்லிக்கிறான். நீ அந்த வேலைக்கு தாண்டி வந்திருக்க, போய் செய், நாங்க வருவோம்ல. அதி இவளுக்கு வாய் மட்டும் வீட்டு தாண்டி இருக்குமா? ஏடி சின்ன பொண்ணே, நானும் அமைதியா இருக்கேன், நீ வம்புத்துக்கிட்டே இருக்க, அப்புறம் கைகளை பாய் போகும் பாத்துக்க. ஓ, கைகளை பாய் போகுமா? வாடி வா, ஒத்தி கொத்த வரியா? சண்டை போட்டு பாப்போமா? வா. ஏடி சின்ன பொண்ணு, வாய குறைய. என்னடி டோப்பா, என்னை வாய குறைக்க சொல்ற? உன் பக்கத்துல நிக்கிற பாரு, வீட்டு தாண்டி வாய் வச்சவன், அவள மொத வாய குறைக்க சொல்லி. ஏடி நானும் பாத்துக்கிறேன், என்னடி ஓவரா வாய் அடிக்க? எடி என்ன தைரியம் இருந்தா என்னைய அடிச்சிருப்ப. போய் தொலைடி. ஐயோ அம்மா, என்னை தள்ளி விட்டுட்டாளே, குறுக்கெலும்பு உடைச்சு போச்சு. ஏடி டோப்பா மண்ட, பாத்துக்கே நிக்கேடி, வந்து தூக்கி விட்டு தொலை. ஆத்தி, இவளுக்கு என்ன குடுமிப்படி சண்டை போடுதாளுக? எம்மோ, எந்திரடி எந்திரடி, மல்ல எந்திரடி. ஏடி எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை தள்ளி விட்டுருப்ப? கீழே கிடக்குற கல்லு கண்ட பொட்டல அடிச்சிருந்தா ஒரே தான் செத்துருப்ப நீ. உனக்கு எவ்வளவு திமிரு? எடி நானா உன்னை தள்ளி விட்டேன்? நீ எதுக்கு முதல்ல என் மேல கை வச்ச? வாய் வார்த்தையா இருக்கும்போது எதுக்கு கை வைக்க? அப்ப நானும் அப்படித்தானே செய்வேன். இங்க ரெடி டாப்பா மண்ட, அவ தள்ளி விடுதாலே, ஓடி வந்து பிடிப்போம்ங்கிறது இல்லாம தள்ளி போய் நின்னு வேடிக்கை அடி பாக்க. ஆமாத்தா, அவ எப்ப தள்ளி விடுவான்னு அவ கைய பாத்திருந்து உன்னை வந்து கேட்ச் பிடிக்காம போனேன். தப்புதே. ஏடி சின்ன பொண்ணே பத்மா, என்ன உங்க சண்டை சத்தம் அங்க வரைக்கும் கேக்கு? எதுக்கு நீ சண்டை போட்டு திரியிறீங்க வயக்காட்டுல? இல்ல ராணியக்கா, இந்த பத்மா பத்தி உங்களுக்கு தெரியாது. இவ என்னை அடிக்காக்கா, வாயில பேசிக்கிட்டு இருக்கும்போது கை நீட்டுதான். அப்ப என் கை சும்மாவா இருக்கும்? அதுதான் பிடிச்சி வயக்காட்டுக்குள்ள தள்ளி விட்டேன். ஏமா பத்மா, எதுக்கு இப்படி சண்டை போடுறீங்க? வாய் வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு கையை நீட்டுறீங்க? இதெல்லாம் சரியில்லைம்மா. வயக்காட்டுக்குள்ள வந்து இப்படியே சண்டை போட்டு தெரியுது. சோமு தாத்தா பார்த்தா என்ன நினைப்பாரு? வந்த வேலையை பாருங்க. நாங்க நினைச்சா நாங்க வரவங்களே நீங்க வேலையை ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு. இன்னும் வேலையை ஆரம்பிக்காம சண்டை போடுறதே வேலையா இருக்கு உங்களுக்கு. கரெக்டா சொன்னக்கா, வா நம்ம வேலையை ஆரம்பிப்போம். வந்துட்டா டோப்பா மண்டை. ஏம்மா ராணி, நீ இந்த வயக்காட்டு வேலைக்கெல்லாம் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுலம்மா, எப்படி இருக்கு? வெட்ட வருதா? ஏம்மாய், வயக்காட்டு வேலைக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆனா என்னம்மா, வருஷமே ஆச்சு, செஞ்ச வேலை ஒன்றும் மறக்காதுமா. நீ பாட்டுக்கு வேலையை பாருமா. ஏட்டி பத்மா, டோப்பா மண்டை, யாராவது பாட்டு பாடிக்கிட்டே இருங்களே, பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை பார்த்தா அலுப்பு இல்லாம இருக்கும்ல. ஏட்டி சின்ன பொண்ணே, எனக்கு பாட்டெல்லாம் வராதுடி. ஏக்கா ராணி அக்கா, நீங்க நல்லா பாட்டு பாடுவீல்ல, ஒரு பாட்டை எடுத்து விடுங்களேன். ஆமாம்மா ராணி, எனக்கும் நீ பாட்டு பாடுறத கேட்கணும் போல இருக்கு. ஒரு பாட்டு பாடுதாயி, அலுப்பு இல்லாம நம்ம வேலையை பார்ப்போம். சரிம்மா பாடுவேன். பாட்டெல்லாம் பாடி ரொம்ப நாள் ஆச்சு. சரி பாடி பாக்க, நீங்கெல்லாம் இவ்வளவு சொல்லுவீங்கல்ல, பாடுறேன். ஏ சந்தனாத்தே செல்லக்காத்தே மச்சான் சல்லனுதா வீசுதுங்க அங்கம் பூரா, மச்சான் சல்லனுதா வீசுதுங்க அங்கம் பூரா. ஏ பொண்ணு வாசம் பூவே வாசம், மச்சான் சல்லனுதா வீசுதுங்க அங்கம் பூரா. ஓஹோ சல்லனுதா வீசுதுங்க அங்கம் பூரா. அச்சோ, குறுக்கு ரொம்ப வலிக்குதே, என்ன செய்யலாம்? ஐடியா, பேசாம ராணி அக்காவை புகழ்றேன்னு சொல்லி நின்னுக்கலாம் கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் திரும்ப குனிஞ்சு களை எடுத்துக்கலாம். என்ன திடீர்னு ஸ்டைல் முடி எந்திரிச்சு நிக்கா? எக்கோய் ராணி அக்கா, சூப்பரா பாடுதீங்கக்கா. ஆமா, இந்த பாட்டுலாம் எங்கக்கா கத்துக்கிட்டீங்க பாட்டு பாட? பாட்டு பாடலாம் எங்க பத்மா போய் கத்துக்கிட்டேன்? அப்படியெல்லாம் கிடையாது, நம்ம வீட்ல ரேடியோ பட்டி முந்திலாம் ஓடும்ல, அப்ப கூடவே சேர்ந்து பாடிக்கிட்டே வேலை பார்க்கறது, அப்படியே பழகிருச்சு. ஓஹோ, இந்த சிலிப்பி மண்டை இத சாக்கா வச்சு எந்திரிச்சு நின்னுக்கலாம் வேலை செய்யாமன்னு நினைச்சு திட்டம் போடுதாளா? ஏடி சிலிப்பி, அதை நீ குடிஞ்சு வேலை பார்த்துக்கிட்டே அந்த அக்காவை புகழலாம். புகழ்றேங்கிற பேர்ல நட்டமா நின்னுக்கிட்டு புகழணும்னு அவசியம் இல்ல. ஆத்தி, நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசுறடி சிலிப்பி மண்டை, குடிஞ்சு வேலையை பாரு.